தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் ஒன்னிலும் வெகுவாய் கஸ்தி அடைந்தோம் பக்தியில் வேறொன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த அருமையான திருநாளை உலகமெங்கும் அநேக திருச்சபை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்களும் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகளை ஆசீர்வதியும், தம்முடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் ஒன்றுமில்லை என்று தான் சொல்ல முடியும். நான் சொல்லுகிற வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் துவக்கி நாம் வாசிக்க கேட்போம். 12ஆம் வசனம் துவக்கி. கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியினால்தான் நம்முடைய விசுவாசமும் உயிரோடு இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் விசுவாசம் விருதா. வாசிப்போம். அதே 1 கொரிந்தியர் 15 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஒன்று மட்டும் உண்மை, பாவத்தை அறிக்கை செய்து மறுபடியும் பாவத்திற்குள்ளாக விழுகிறவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மறுதலிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடியினால் பாவத்தை ஜெயித்து வாழ்கிற வல்லமை அவர் நமக்கு கொடுக்கின்றார். நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்து அதற்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்லது பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட சில உண்மைகளை நான் சொல்லிவிட்டு செய்திக்கு நான் வர விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த உயிர்த்தெழுதல் சரீரத்தில் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, இந்த சரீரத்தில் அநேக ரகசியங்கள் அடங்கி இருக்கிறதை விளங்கிக் கொள்ளுங்கள். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் ஒரு கேள்வியை கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கக்கூடிய சதுசேயர் இயேசுவை பார்த்து என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட பெண்ணை அடுத்தடுத்து 7 அண்ணன் தம்பிகள் கல்யாணம் பண்ணி விதவையான பிறகு அடுத்தவன் கல்யாணம் பண்ணி விதவையான பிறகு அடுத்தவன் கல்யாணம் பண்ணி 7 பேர் கல்யாணம் பண்ணுகிறார்கள். நாளுக்கு உயிர்த்தெழுதலே இந்த பெண்ணானவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று கேட்டார்கள். இப்போ இயேசு கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 29, 30 வாசிக்க கேட்போம். 29, 30. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுதலிலே கொள்வனை கொடுப்பனை கிடையாது. அதாவது ஆண் பெண் பாகுபாடு தெரியாது. எல்லாரும் தூதரை போல இருப்பார்கள். ஒருவேளை மற்ற புராணங்களிலே தேவதைகள் என்கிற வார்த்தை ஃபெமினின் ஜெண்டரில் கொடுக்கப்பட்டாலும் பைபிளிலே மறுக்கப்படுகிறது. தேவ தூதர் என்பது ஆண் பாலிலும் உண்டு பெண் பாலிலும் உண்டு என்றால் ஆண் பெண் பால் இல்லாத
ஒரு விதமாகத்தான் தேவதூதர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஆக தேவதூதரை போல இருப்பார்கள் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த சரீரத்திலே ஆண் பெண் பாகுபாடு என்பது கிடையாது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியவே தெரியாது. ரகசிய வருகை வந்து நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து அவர்களும் பரலோகத்திற்கு வந்து நாம் பரலோகத்தில் காணப்படும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் அடையாளம் பார்க்க முடியாது. அடையாளம் பார்க்கிற மாதிரி கர்த்தர் வச்சிருந்தார்னு வைங்க, உங்களுக்கு வேண்டிய பட்டம் வந்திருக்க மாட்டான். டென்ஷனில் இருப்பீங்க. பரலோகத்தில் வேண்டப்படாதவன் வந்திருப்பான், எரிச்சலை உட்காந்துப்பான், முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆண்டவர் அடையாளம் தெரிகிற மாதிரி வைக்கவே மாட்டார். ஆண் பெண் பாகுபாடு இருக்காது, நிறங்கள் பாகுபாடு இருக்காது. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாம் இப்பொழுது சரீர பிரகாரமாக சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கிறாங்க, வெள்ளை இருக்கிறாங்க, மாநிலம் கொய்யானம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் தூதர்கள் இப்படிப்பட்ட கலர் கிடையாது. குண்டான தூதன், ஒல்லி தூதன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈக்குவலாக இருப்பார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது யோபு 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வருகிறது பாருங்கள். யோபு 19ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 19:26. என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். உயிர்த்தெழுதல் நாளிலே எப்படி ஐயா மாம்சத்திலிருந்து தேவனை பார்க்க முடியும் என்று கேட்கிறார்கள். டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் ஒரு சின்ன காரியம் என்னன்னா, மாம்சத்தில் என்கிற அந்த வார்த்தை எபிரேய மொழியில் படித்து பார்த்தால் பாசார் என்று வருகிறது. பாசார் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் புதிய சரீரத்திலிருந்து கர்த்தரை பார்ப்பேன் என்பது பொருள். யோபு சொல்லுகிறார், என் புதிய சரீரத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்ப அர்த்தம் என்ன? இந்த மகிமையின் சரீரமானது பாகுபாடு இல்லாமல் இருக்கும் என்பது முக்கியமான காரியம். இன்னொன்றை வாசிப்போம். ஆச்சரியமான சில உண்மைகள் உண்டு. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு வாருங்களேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் நாம் வாசிப்போம். லூக்கா 24:37ஆம் வசனம் துவக்கி வாசிக்க நாம் கேட்போம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்றும் அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறாதபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவியும் இராதே என்று சொல்லி, ஒரு ஆவிக்கு நீங்கள் பார்க்கிறது போல எலும்பு மாம்சம் இருக்குமா என்கிற கேள்வியை கர்த்தர் கேட்கின்றார். அடுத்து 40ஆம் வசனத்தில் தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்று வாசிக்கின்றோம். ஒரு காரியம் புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த வசனத்தை படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயேசு தம்முடைய சீஷரை பார்த்து தொட்டு பாருங்கிறாரு. எனக்கு இருக்கிற மாதிரி எலும்பு மாம்சம் ஆவிக்கு இருக்குமாங்கிறாரு. அப்போ இது சரீரம் தானா என்று கேட்டால் சரீர அமைப்பாகத்தான் கிரேக்க மொழியில் இருக்க தவிர உலக பிரகாரமான சரீர அமைப்பாய் காணப்படவில்லை. நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு ஆச்சரியமான சரீரம்தான் மகிமையின் சரீரம் என்று அறிந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்கிறேன், இந்த சரீரத்தில் எல்லாரும் கவனிங்க, ஒரே மாதிரி இருப்பார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். அதில் பாகுபாடு இருக்காது. ஆனால் ஏதோ எலும்பு நரம்பு இருக்கிறது போன்ற அமைப்பில் இருக்கிற சரீரம் போல இருக்கும். ஆனால் உண்மையிலே இப்போ இருக்கிற எலும்பு நரம்பு அப்படி இருக்கக்கூடிய காரியமே வாய்ப்பு கிடையாது. எடுத்து நாம் வாசிக்கலாமா இதற்கான விளக்கத்தை? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்தில் யோவான் இப்படியாய் சொல்லுகிறார். 1 யோவான் 3:2 வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அனைவரையும் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கின்றோம். நல்ல கவனிங்க, அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிப்போம், அவருக்கே ஒப்பாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்ப சொல்லுகின்றேன், ஒப்பாயிருப்போன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறார். பார்த்தீங்களா? எப்படி இருப்போன்னு தெரியாதுங்கிறார். யோவானுக்கு வெளிப்படுத்தப்படாத வெளிப்பாடுகளா? ஆச்சரியமா இருக்கு ஐயா. அவரே சொல்றாரு,
எப்படி இருப்போன்னு திட்டமாக தெரியல, அவர் இருக்கிற வண்ணமாக இருப்போன்ட்டார். ஆச்சரியமான சரீரமாகத்தான் இருக்கும். இதுக்கு பவுல் என்ன விளக்கம் கொடுக்கிறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 13:12 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 1 கொரிந்தியர் 13:12 வாசிக்க கேட்போம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் நாம் பார்க்கின்றோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்ப நான் குறைஞ்ச அறிவில் இருக்கிறேன். அப்பொழுது நான் அறியப்படாது இருக்கிறபடி, நான் இல்ல, தெளிவா வாசிங்க. நான் அறியப்பட்டு இருக்கிறபடியே, தெளிவா வாசிங்க. நான் அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். பைபிள்ல வாசிக்கும் போது பிழை வந்துருச்சுன்னா அர்த்தம் வேற மாதிரி போயிடும். நான் அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த வசன கிரீக்கில் எப்படி அர்த்தப்படுத்துறாங்கன்னா, பீரோவில் கண்ணாடி பதிச்சிருக்காங்க, தூரத்திலேருந்து பார்க்குறீங்க, முழுவதுமாக உங்களுக்கு உருவம் தெரியாது, ஷேடு மட்டும்தான் தெரியும். கண்ணாடியை நெருங்க 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 உங்களுக்கு தெளிவாக நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ வருகை வந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்க போகிறோங்கிறது நிழலாட்டமாக, கவனிக்கிறீங்களா? ஷேடாக தான் தெரியுது. பீரோவை நெருங்கும் போது கண்ணாடியில் பளிச்சு நான் என்னை பார்க்குற மாதிரி அவர் வரும் பொழுது தான் நான் எப்படி இருப்பேங்கிறது, தெரியாத காரியங்கள் எல்லாம் தெரியத்தான் போகிறது. இப்போ சில காரியம் அறிந்து கொள்ள முடியல. நாளைக்கு இயேசு கிறிஸ்து வரும் பொழுதுதான் நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வனாய் காணப்படுவேன். அப்போ ஒன்று மட்டும் உண்மை, உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அநேக ஆச்சரியமான உண்மைகள் காத்திருக்கின்றன. எடுத்து நம்ம வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2:13. பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று, கவனிங்க, எலியாவின் மேலே இருந்து விழுந்த சால்வை எடுத்தான். ஐயா, ஒரு கேள்வி. எலியா மேலே போட்டிருந்த அந்த ஒரு சால்வை தான் போட்டிருந்தாரா? அது கீழே விழுந்துருச்சுன்னா அவர் எப்படி இருந்திருப்பார்னு ஒரு கேள்வி சில கேட்குறாங்க. ஆனால் எபிரேய மொழி வேதத்தில் கொடுக்கப்படுகிற விளக்கம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு ஆடை அவருக்கு இருக்கிறது போல இருக்கிறது, ஆனால் என்ன ஆடை என்று தெரியாது. அது மகிமையின் ஆடையாக இருந்தது. மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்னொரு ஆதாரத்தை பார்க்கலாமா? அப்போஸ்தலர் நடபடியெல்லாம் திருப்பிக்கிடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1 9-10 வசனங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று. இப்ப கவனிக்கிறீங்களா? வந்திருக்கிறவங்க தேவ தூதர்கள். அவங்க என்ன தரிச்சிருக்காங்களா? வஸ்திரம். என்ன மாதிரி வஸ்திரம் தெரியாதையா, அது மகிமையின் வஸ்திரம். இன்னொன்று கேட்குறேன், எலியா போகும்போது கீழே சால்வை விழுந்தது, இயேசு போகிறச்சு ஒன்றும் விழுகலையே. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து மேலே போகிறச்சு ஒன்றும் விலகலை. அர்த்தம் என்ன? சீசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு உடையில் இருக்கிறது போல இருந்தது. நாம் கைகளால் செய்கிற உடை அல்ல அது. ஒரு மகிமையின் உடை அவருக்கு இருந்தது. அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் எலியா தீர்க்கதரிசிக்கு கைகளால் செய்யப்பட்ட வஸ்திரம் இருந்ததனால் அது கீழே விழுந்து விட்டது. உண்மையிலேயே வஸ்திரம் தரித்த 2 தூதர் இருக்காங்கன்னா வஸ்திரம் தரித்த மாதிரி இருக்கு, ஆனால் என்ன வஸ்திரம் தெரியாது. மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் பார்க்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, லூக்கா 24:12, பேதுரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை காண கல்லறைக்குள் ஓடி பார்த்து குனிந்து பார்க்கிறார். கவனிக்கிறீங்களா? அவர் போர்த்தி இருந்த சேலை துணியானது சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவெல்லாம் துணி எடுத்து மடித்து ஒரு ஸ்கொயர் சைஸில் வச்சு வைப்போம். யூதர் என்றைக்குமே ஒரு ஃபோல்டு பண்ணி தலையணை மாதிரி உருளையான சுருட்டுவாங்க. ஒரு திண்டு மாதிரி சுருட்டி வச்சுருவாங்க, மடிப்பு கலையாதபடிக்கு வைப்பாங்க. சுருட்டி வைக்கப்பட்டிருக்க கண்டார் பேதுரு.
அங்கே அவர் போர்த்தியிருந்த சேலை துணியானது சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் சொல்ல போனால் அவர் போர்த்தியிருந்த துணி வேறு, உயிர் தெழுந்த பிறகு கிறிஸ்து வந்திருந்த அந்த மகிமின் சரீரத்தில் காணப்பட்ட அந்த வஸ்திரத்தின் மகிமை வேறுதான். மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார், எந்த சால்வை கீழே வெல்லவில்லை என்று தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த சரீரத்தில் எங்கே வேணால் உள்ளே போகலாம், எங்கே வேணால் உள்ளேருந்து வெளியில் வர முடியும். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். யோவான் 20:19 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். யோவான் 20:19 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள் வருகிற காட்சியை பார்க்கிறீர்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று பூட்டின கதவுக்குள் கிறிஸ்து நுழைகின்றார். வாசிக்க பார்ப்போம். அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள் இந்த சரீரத்தில் நுழைய முடியும். எந்த சரீரம் அது? உயிர்த்தெழுதலின் சரீரம். ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட பேச உள்ள வந்தாரே தவிர, நாளைக்கு நம்ம மறுரூபமான பிறகு பூட்டின அறைக்குள்ளே போக வேண்டிய வாய்ப்புகள் கிடையாது. பரலோகம் திறந்தே இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்கிக் கொண்டீர்களா? அடுத்த குறிப்புக்கு வருகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 21ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். 24ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 24ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசன துவக்கி, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. இதை படிக்கிற சிலருக்கு உற்சாகம் ஆயிடுது. அப்போ பரலோகத்தில் மீன் கிடைக்கும் போல இருக்கு, என்ன வகையான மீன் சொல்லி இப்போவே ஆன்லைனில் புக் பண்ணலாமா? வாய்ப்பே கிடையாது. பரலோகத்தில் மீன் கிடைக்குமா? புசித்துன்னு போட்டிருக்கு. சற்று கவனிங்க. அவர்கள் விசுவாசிக்க முடியாமல் ஆச்சரியப்பட்டாங்கன்னு இருக்கு. ஆகவே இயேசு கவனிங்க, தம்மை அடையாளப்படுத்த அவர்களை பார்த்து மீன் துண்டை கேட்டு வாங்கி, கவனிங்க, புசிக்கிற காரியத்தை பார்க்கிறீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், வேதத்தின் அடிப்படை சொல்லுகிறேன், மீன் துண்டை கர்த்தர் எடுத்து புசித்தது தம்மை அடையாளப்படுத்த என்பதை மிகுந்த தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள். உதாரணமாக சொல்கிறேன். இப்போ ரொம்ப நாள் வெளியூரில் இருந்துட்டேன், திடீர்னு வீட்டுக்கு வரேன். பாரதியை பார்த்து கதவை திறமாங்கிறேன். பாரதி என்னங்கிற, அப்படி அங்கிள் தான் வந்திருக்காங்களான்னு சொல்லி சந்தேகத்தில் கேட்குறேன். அப்படி டக்குன்னு பாரதியை சொல்கிறேன், பூண்டு குழம்பு ரொம்ப எனக்கு பிடிக்கும் இல்லையாங்கிறேன். அங்கிள் தான் வந்திருக்கிறாரு, எனக்கு அந்த பூண்டு குழம்பு சுண்டக குழம்பு ரொம்ப பிடிக்கும், நல்லா பாரதிக்கு தெரியும், அங்கிள் தான் வந்திருக்கிறாரு. என்னை அடையாளப்படுத்த சில வார்த்தை சொல்கிற மாதிரி தான் இயேசு என்ன சொல்லுகிறார்? மீன் துண்டை வாங்கி புசிக்கிறார் என்றால் பரலோகத்தில் சாப்பாடு கிடைக்கிற அர்த்தம் இல்லை. அதுக்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். ரோமர் 14:17 வாசிப்போம். 17ஆம் வசனத்தில், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். கவனிங்க, தேவராஜ்யம் புசிப்பு குடிப்பு கிடையாது, பரிசுத்தாவில் உண்டாகக்கூடிய சந்தோஷமாய் இருக்கிறது. பரலோகத்தில் மீன் கிடைக்கும் நினைக்காதீங்க, அதுக்கு அவசியம் எங்க இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இந்த சரீரத்தின் விசேஷமான அந்த தன்மையை பாருங்கள். யோவான் 20:25ஆம் வசனம் பாருங்கள். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். தோமா கிட்ட சொல்றாங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான
காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தபடியினால் அவர் சரீரத்தில் தழும்புகள் இருப்பதை காண்பித்தார். ஆனால் ஒன்று, நமக்கு அந்த மாதிரி இருக்குமான வாய்ப்பு கிடையாது. நம்ம யாருக்காக காயம்பட்டிருக்கோம்? நம்ம எதனா அர்ஜென்ட்டாக வண்டியில் போய் குப்புற விழுந்து அடிபட்டு தழும்பு அப்படி வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அப்படி அல்ல. நம்முடைய பாவங்களுக்காக குறைகளுக்காக பாதிக்கப்பட்டார். எனவே அவர் சரீரத்தில் இந்த தழும்பு விசேஷமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மகிமையின் சரீரத்தில் அநேக ஆச்சரியமான காரியம் உண்டு. ஆண்டவர் வரும் பொழுதுதான் இன்னும் சில விளக்கங்கள் கிடைக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் தியானிக்க போகிற வார்த்தை இன்னும் விரிவாக தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வேத பாடங்களை வாசிக்கலாம், கேட்க போகிறோம். முதலாவது வேத பாடத்தை மகள் தெபோரா ஜெயப்பிரியா முன் வந்து நம்மத்திலே வாசிப்பார்கள். வேத பாட பகுதியை நான் சொல்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 13 முதல் 26 வரை வாசிக்க கேட்போம். யோபு 19, 13 முதல் 26. யோபு 19ஆம் அதிகாரம் 13 முதல் 26 வசனங்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் 10 ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகிதர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன். என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, யோபுவினுடைய புஸ்தகத்திலிருந்து வார்த்தையை வாசிக்க நாம் கேட்டோம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே மேன்மையான உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையை எபிரேய நிருப ஆக்கியோன் நமக்கு கற்பிக்கின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே இவ்வாறு பிள்ளைகளை உயிரோடு வரப்பெற்றது எலியாவின் நாட்களிலே சாரிபாத் விதவியை குறித்து படித்திருக்கிறீர்கள். சூனேமியாவை குறித்து எலிசாவின் நாட்களில் நடந்த அற்புதமாக படித்திருக்கிறீர்கள். பாருங்கள். எபிரேயர் 11:35 வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். சற்று கவனிக்கிறீர்களா? உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறவர்களுக்கு பாடுகள் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கும். இதை விளக்குவதற்காகத்தான் இங்கே வேத நமக்கு 3 நபர்களை கற்பிக்கிறதை பாருங்கள். ஒன்று யோபு என்பவர். வாசிக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். 13ஆம் வசனத்தில் என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். சற்று கவனியுங்கள். உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரமானாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அனுபவங்கள் நிச்சயமாக வரக்கூடும் என்று நான் சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட அனுபவங்கள் என்று சொன்னால்,
சகோதரர் நம்மை விட்டு தூர ஒதுங்குகிற நாட்கள் வரும். நம்மை யாரோ எவரோ என்று பாவித்து தூர ஒதுங்கக்கூடிய நாட்கள் வரும். மட்டுமல்ல, அறிமுகமானவர்கள் விலகி போனார்கள். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தேவ ஊழியர், இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை, உலகம் முழுவதும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர். அவர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்கும் பொழுது, சொந்த கிராமத்தில் சாட்சியாக அறிவிக்கும் பொழுது அநேக சொந்தக்கார பரியாசம் பண்ணினார்கள். நன்கு அவருக்கு அறிமுகமானவர்கள் அவரை ஏறிட்டு பார்க்க விரும்பவில்லை. அவர் துக்கத்தோடு சொல்வார், என்ன தெரியுமா, அவர்கள் எதிரிலே வருவார்கள், நான் வருகிறதை பார்த்து விட்டால் கையில் வைத்திருக்கிற நியூஸ் பேப்பரை முகத்துக்கு முன்பதாக மறைத்து இப்படி திருப்பி கொண்டே போவார்கள். குடைபிடித்து கொண்டு வருகிறவர்கள் குடை சாய்த்து கொள்வார்கள். உண்மையிலேயே அறிமுகமான மக்கள் நமக்கு தெரியாதது போல முகத்தை மாற்றிக்கொண்டு மறைந்து போகத்தான் பார்ப்பார்கள். வாசிக்கலாமா? யோபு 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். கவனிங்கள், பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து போனார் என்று சொல்லுகின்றார். அது ஒரு ஆச்சரியம். என்ன தெரியுமா, 14ஆம் வசனத்துக்கு அடுத்து நான் படிக்க வேண்டிய முக்கியமான காரியம், 14ஆம் வசனத்துக்கு அடுத்து நான் பார்க்க வேண்டியது யோபு 19ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் என்று சிநேகிதரை குறித்து கெஞ்சுகிறார். வசனம் 19 பாருங்கள், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பந்து ஜனங்கள் விலகி போவார்கள். நல்ல உறவின் முறையார் தெரியாதது போல நடந்து கொள்வார்கள். இதெல்லாம் நடக்கும். யாருக்கு தெரியுமா? உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரமாய் இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாக நடக்கலாம் என்று விளங்கி கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகின்றேன், ஒரு அருமையான சகோதரன் வைராக்கியமுள்ள இந்து முதலியார் குடும்பத்திலிருந்து கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆண்டு பிள்ளையாக மாறினார். அவரை பெற்றெடுத்த தகப்பன் அவர் வீட்டை கடந்து போகும்போது மாடிப்படி ஏறும் பொழுது அந்த வாசப்படி பக்கம் போகாதபடிக்கு கைப்பிடி சுவரிலே உராய்ந்து கொண்டே மேலே போய் இன்னொரு மகன் வீட்டுக்கு போய்விட்டு கீழே இறங்குவார். ஆனால் இந்த பிள்ளையாண்டன் வீட்டுக்கு போக மாட்டார். இவருக்கு சொந்த ஜனங்களால், தாய் தகப்பனால் அதிகமான நெருக்கடிகள் காணப்பட்டன. ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற மக்கள் நிச்சயமாகவே வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை குறித்து புரியாதிருப்பார்கள். ஆனால் தேவனை நேசிக்கிற மக்கள் நிச்சயமாக நாள் ஒன்று வரும், கிறிஸ்து வரும் பொழுது என்னை மறுரூபப்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பார்கள். யோபு சொல்லுகிறார் 14ஆம் வசனத்திலே அவர் வாழ்க்கையிலே விலகி போகிற காரியத்தை சொல்லுகிறார். உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு உண்மையான சாட்சியாக ஊழியத்தை செய்வதற்கு நான் புறப்பட்ட சமயத்தில் என் கூட பிறந்த சகோதரன் என்னை பகைத்தான், வித்தியாசமான காரியத்தை நடப்பித்தான், பேசினான். மட்டுமல்ல, இனஜன பந்துக்களை வெறுத்தார்கள். எங்கேயாவது கல்யாண வைபவமோ ஒரு சாவு வீடு வந்துவிட்டால் என்னை பற்றியே பேசுவார்கள். அங்கே நான் இருக்கவே மாட்டேன். என்னை பற்றி இஷ்டம் போல பேசுவாங்க. வேற என் காதுக்கு எல்லா செய்தியும் வரும். மிகுந்த பொறுமையாக இருப்பேன். யோபு வாழ்க்கையில் இதை கர்த்தர் கட்டளையிட்டதை பார்க்கிறீர்கள். வாசிக்கலாம். வசனம் 20 பார்க்கும் பொழுது, யோபு 19:20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. ஐயா, இனஜனபந்துக்கள் கைவிட்டார்கள், குடும்பம் கைவிட்டது, சரீரத்திலும் பலகீன யோபுவுக்கு. இந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுகிறார். என்ன? 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 23 முதல் வாசிங்க பார்ப்போம். இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்களிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். வருத்தத்தை பேசிக்கிட்டே வராரு. திடீர்னு சொல்றாரு, ஒரு காட்சியை பார்க்கிறேன். என்ன காட்சி? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 25ஆம் வசனம் பாருங்க. வசனம் 25 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். 25ஆம் வசனத்திலே அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். 26ஆம் வசனம்,
தான் எப்படி பார்ப்போமாம், நான் என் மாம்சத்திலிருந்து புதிய சரீரத்திலிருந்து அவரை நோக்கி நான் பார்ப்பேன். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, யோபு இத்தனை கஷ்டத்தை சொல்லி அழுது கொண்டிருக்கும் போது ஒரு காட்சியை பார்க்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறுவதற்கு யோபு விரும்பினபடியினால் தான் 8 மாதங்கள் பட்ட கஷ்டங்களை வெறுக்கவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். பல பாடுகளை கடந்து வந்தார். அதை குறித்து சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் அவரை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உலகத்தோடு உலக பிரகாரமாக இருந்து விட்டால் எல்லாரும் நண்பர்களாக பழகுவாங்க, வீட்டுக்கு வந்து போக இருப்பாங்க. என்றைக்கு பைபிளை கையில் தூக்குனீங்களோ, என்றைக்கு ஆண்டுக்கு சாட்சியாக வந்தீங்களோ விலகி கொண்டே போவார்கள். உங்களுக்கு கனெக்ஷன் இல்லைங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க, அவதூறாக பேசுவார்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என்ன தெரியுமா? இத்தனை பாடுகளை கடக்கிறேன், ஒரு நாள் வரும் நான் மறுரூபப்படுத்தப்படுவேன். என் ஆண்டவராக இயேசுவை நான் தரிசிப்பேன். அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிக்க போகிறேன். இந்த நம்பிக்கையை தான் யோபு பெற்றிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, கடந்த காலத்தில் காணப்பட்ட போராட்டங்கள், இப்பொழுது கடந்து வருகிற போராட்டங்களை குறித்து உள்ளத்தில் கலங்க வேண்டாம். என்னுடைய சொந்த வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரம் உண்டு. நல்ல கவனிங்க, உண்மையான விதத்தில் குடும்ப அங்கத்தினர் கிடையாது, இஷ்டம் போல நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஏன் குடும்பத்தில் ஒருவருமே ஒழுங்காக இல்லையே, மேற்கொண்டு ஊழியம் செய்ய முடியுமா என்று கலங்கி மணிக்கணக்கில் அழுத நேரங்கள் உண்டு. அதில் ஆண்டவர் தைரியப்படுத்தினார், அவருக்காக உழைக்க முடிக்க தைரியப்படுத்தினார். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவருக்கென்று ஓடிக்கொண்டே இருப்பேன். ரகசிய வருகை வரும், என்னை அவர் மறுரூபப்படுத்துவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மேல் கடைசி நாளை நிற்பார். என் புதிய சரீரத்திலிருந்து அவரை நான் பார்ப்பேன். இந்த நம்பிக்கை நமக்குள் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லானோம்புகள் ஏதிடட்டும், ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்புமிகும் பேர் இன்பம் என கருள் என் மீட்பர் உயிரோ நேரும் கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இரண்டாவது ஒரு நபரை குறித்து படிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வேத பாடத்தை வாசிக்க நாம் கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் விரைவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 31 வரை மகள் வெரோனிகா வாசிக்க நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 2 25 முதல் 31. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 31 வரை. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே எனக்கு சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவனுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தாவீதை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். தாவீது எழுதின 16ஆம் சங்கீதத்தை பேதுரு பெந்தைக்கோஸ்தை நாளில் எடுத்து காட்டுகிற அந்த பிரசங்கத்தை நாம் கேட்டோம். நல்லது பிரியமானவர்களே,
தாவீது இந்த 16ஆம் சங்கீதத்தை எழுதியதை குறித்து ஏற்கனவே யூடியூபில் செய்தி நான் கொடுத்திருக்கிறேன், சபையில் நான் பேசியிருக்கின்றேன். இது தாவீதினுடைய அந்திய காலத்தில் அவர் பாடிய சங்கீதங்கள் இருக்கிறது அல்லவா? 26ஆம் சங்கீதம், 37ஆம் சங்கீதம், 131ஆம் சங்கீதம், இந்த மாதிரி சங்கீதங்களில் ஒன்று தான் இந்த 16ஆம் சங்கீதம் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த 16ஆம் சங்கீதத்தை எந்த சந்தர்ப்பத்தில் எழுத வேண்டியிருந்தது என்றால், சொத்துக்கள் நிறைய இருக்கின்றன. ஏற்கனவே தேவாலய பணிக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டார் தாவீது. இருக்கிற சொத்துக்களை யாருக்கு கொடுப்பது? அவருக்கு மனைவி இருந்தார்கள், மறுமனையாட்டிகள் இருந்தார்கள், என்ன செய்யலாம் என்கிற யோசனை அவருக்கு வந்தது. சற்று முன் நாம் பார்த்தது, யோபுவுடைய இனஜன பந்துக்கள், யோபுவுடைய சிநேகிதர்கள், இவர்கள் எல்லாரும் யோபுவுக்கு சொத்துக்கள் போன பிறகு விலகி போன காட்சியை பார்த்தீர்கள். ஆனால் இப்போ தாவீதுக்கு சொத்துக்கள் இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சிக்கு வருகிறீர்கள். ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு. அப்பொழுது நடக்கிற காரியம் என்ன? நாம் வாசிப்போம். 16ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 16 எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்லுகிற வசனங்களை வாசியுங்கள். வசனம் 1ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். தேவனே என்னை காப்பாற்றும். தேவனே என்னை காப்பாற்றும். ஏன் தெரியுமா? தாவீதுடைய குமாரர்கள், கவனிக்கிறீங்களா? தாவீதை குறித்து நல்ல அபிப்பிராயத்திலே தாவீதின் பிள்ளைகள் இல்லை. ஏற்கனவே அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி மாண்டு போனான். இப்பொழுது அதோனியா என்பவன் எழும்பி இருக்கின்றான். அதோனியா தாவீதுக்கு விரோதமாக படைகளை திரட்டுகிற காரியத்தை செய்கிறான். அப்சலோம் பிறந்தது மாக்காள் என்கிற பெண்மணிக்கு, அதோனியா பிறந்தது ஆகித் என்கிற பெண்மணிக்கு. இந்த 2 பெண்மணிகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அல்ல. ஏன்? தாவீதுடைய முதல் மனைவி இருக்காங்க இல்லைங்களா, மீகாள், அந்த அம்மா கூட பாருங்க சுரூப வணக்கத்தை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னு 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. சுரூப வணக்கத்தில் காணப்பட்ட மீகாள் என்று நாம் பார்க்கின்றோம். கவனியுங்கள், தாவீதினுடைய மனைவிகள் நிறைய பேர் கர்த்தருக்குள்ள இல்லை. அபிகாய் என்கிறதான அந்த மனைவியும் பத்சேபாளும் தான் கர்த்தருக்குள் காணப்பட்ட பிள்ளைகளாக இருந்தார்கள். தாவீதுக்கு என்ன நெருக்கடி தெரியுமா? சொத்துக்களை என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 1ஆம் வசனம் ஏன் இப்படி எழுதினார் தெரியுமா? என் தேவனே உங்களைத்தான் நம்பி இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க ஏன் எழுதினார்னு கேட்டால் 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி ரதங்களையும் குதிரை வீரரையும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அதோனியா தாவீது உயிரோடு இருக்கும் போதே தனக்கு படையை சம்பாதிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்பதான் தாவீதுக்கு டவுட் என்ன தெரியுமா? சொத்துக்களை எழுதி வைக்கிறதுல பிரச்சனை பண்ணி கொலையே விடுகிற அளவுக்கு அதோனியா வருவான். எனவே தான் சொல்லுகிறார், தேவனே என்னை காப்பாற்றும், அவ்வளோதான் நம்பி இருக்கேங்கிறார். வாசிக்கலாமா? 16ஆம் சங்கீதத்தில் வாசிப்போம். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2ஆம் வசனம் முதற்கொண்டு. உமக்குன்னு சொன்னா உங்க சர்ச்சுக்கு ஏற்கனவே செய்ய வேண்டிய வேலைக்கு பணம் கொடுத்துட்டேன், உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் என்ன? எபிரேய முறைப்படி ஆலய பணிக்கு வேண்டாம், போதுமானதை கொடுத்தாச்சு. தொடர்ந்து வாசிங்க. பிரியத்தையும் வைத்திருக்கிற தாவீது மகா, கவனிங்க, முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்து மக்கள் யாருன்னா எபிரேய மொழிப்படி ஆசாரிய கூட்டத்தை சேரும். ஆசாரிய கூட்டத்தை சேரும். லேவியர்கள், ஆசாரியர்கள், அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு உள்ளத்தில் எண்ணினார். பாருங்கள், 16ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், வசனம் 7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். யாருக்கு சொத்து? தேவ ஊழியக்காரருக்கு என்று சொல்லி முடிவு பண்ணினார். இப்போ ஒரு காரியம் கவனிச்சுக்கிடுங்க. யோபுவுக்கு சொத்துக்கள்லாம் போச்சு.
அப்போ அநேகர் நிந்திச்சாங்க, தூஷிச்சாங்க, விரோதிச்சாங்க. ஆனாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவராக தரிசனத்தை பார்த்தார். தாவீதுக்கு சொத்து இருக்கு, இப்போ இதுக்கு அடி போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணி குடும்பத்தார் காணப்படுறாங்க. நல்லா கவனிங்க, கையில் ஒன்றுமே இல்லை, பிரேம்குமார்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட நெருக்கடி கொடுக்க நிந்திக்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் பிரேம்குமாரை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, அடுத்து பிரேம்குமார் தன்னுடைய எல்லா காரியத்தையும் யாரு கொடுக்க போகிறார் அதில் தலகுப்புறம் நிற்பாங்க. வழங்குதுங்களா? அதில் எதிர்ப்பு வரும் நிச்சயமாக. தாவீதுக்கு இந்த நெருக்கடி நின்றது. என்ன சொன்னார் தெரியுமா? வாசிப்போம். 16ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். வசனம் 4. பார்த்தீங்களா? கவனிங்க, ஆகீத், மாக்காள் இவங்கெல்லாம் அந்நிய தேவனை நாடி போகிறாங்க. தாவீது எங்கள் பிள்ளைகளுக்கே எல்லாம் செய்யட்டுங்கிறதுக்காக செய்வனை வைக்க, பில்லி சுனி வைக்க அதில் இறங்குறாங்க. சொல்கிற அவங்க இரத்தமான பலியை நான் செலுத்த மாட்டேன், அந்த தேவ விக்கிரகத்தில் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறான்ற பாயிண்டில் பேசுகிறார். சொத்து கையில் இருக்கு, யாருக்கு கொடுக்க போகிற தாவீதுன்னு ஒரே போட்டா போட்டியாக இருக்கு. கடைசியில் பாருங்க, தேவ ஊழியர்களுக்குத்தான் கொடுப்பேன். கவனிங்க, தேவ ஊழியத்துக்குத்தான் செய்வேன் முடிவெடுத்த உடனே வாசிக்கலாம். எடுத்து நம்ம ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்ல பாருங்க. 27ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 27:10 தாவீது வனாந்திரத்தில் அலைகிறார், ஒன்றுமே இல்லை என்ற உடனே கவனிங்க, அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்க, பக்கத்தில் யாரும் வரல, இவற்றை ஒன்றுமே இல்லைங்கும் போது எல்லாம் தூரம் ஒதுங்கிட்டாங்க. 69ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, 8ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 69:8 வாசிக்க கேட்போம். என் சகோதரனுக்கு நான் வேற்று மனுஷனும், தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியன் ஆகிட்டேன். கவனிங்க, இவர் கூட இருந்த குடும்பத்தார் விலகிட்டாங்க, மனைவிகள் வகையரால பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கெஞ்சுறார், என்னை காப்பாற்றுமப்பா, உங்களை தான் நம்பி இருக்கேன், உங்கள் ஆலோசனைப்படியே நான் ஆசாரியருக்கு சொத்துக்களை கொடுக்கிறேன்ற காரியத்தை 16ஆம் சங்கீதத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படி பாடும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன வாசிக்கலாமா? 16ஆம் சங்கீதம் 9, 10 வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் இப்போதான் படிக்க கேட்டீங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் யார் எடுத்து காட்டினா? பேதுரு. திரும்ப சொல்லுங்க, கவனிங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை வச்சு பாடப்பட்ட சங்கீதம். இயேசுவின் உயிர்த்தெழுதலை மையமாக வச்சு சொல்றார், ஆண்டவரே என் ஆத்மாவை பாதாளத்தில் விடமாட்டீர், பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீரப்பா, என் மாம்சம் மகிமையோடு தங்கி இருக்கும். எதற்காக? உயிர்த்தெழுதலுக்காக. இயேசு வரும் பொழுதே மரித்த என் சரீரத்தை உயிரோடு கர்த்தர் எழுப்ப போகின்றார், என் சரீரம் மறுரூபம் அடைய போகிறது. தாவீதுக்கு இப்படி ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை ஏன் வந்து தெரியுமா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே யோபு சொல்லுகிற வார்த்தை ஆழமாக இருக்கிறது. தாவீது அதை குறித்து இன்னும் ஆழமாய் பேசுகிறார். 3வது ஒரு நபரை குறித்து சுருக்கமாய் சொல்லுகிறேன். இவர் வாழ்க்கையே ஒரு உயிர்த்தெழுதலாய் மாறிவிட்டது. யார் தெரியுமா? பெயர் யோசேப்பு என்பது. ஆரம்பத்தில் பாட்டு பண்ணோமே, தாவீதும் யோபு யோசேப்புன்னு சொல்லி. யோபு தாவீதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து யோசேப்பை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாமா? நம்ம லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். லூக்கா 23:11. இயேசுவுக்கு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி, கவனிக்கிறீங்களா, பிலாத்து கிட்ட போல அனுப்பிட்டான். இயேசு கிறிஸ்து பிலாத்து கிட்ட வந்தார். இப்ப நடந்தது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்ப. 27, 28.
அவருடைய வஸ்திரத்தை கழற்றினார்கள். 31ஆம் வசனம் வாசிங்க. அதிலேயே அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி, கவனிங்க, அவர் குடித்திருந்த மேலங்கி, அவருக்கு இருந்த வஸ்திரங்களை கழற்றினார்கள்னு பார்க்கிறோம். ஆதியாமத்துக்கு வரலாமா? 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எல்லாம் எடுத்துக்கிடுங்க. ஆதியா 37:23 வாசிக்க கேட்போம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி, யோசேப்பினுடைய கவனிங்க, மேன்மையாய் கொடுக்கப்பட்ட அங்கே கழற்றப்பட்டது. 24ஆம் வசனம் வாசிங்க. ஆதி 37:24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. கவனிங்க, அங்கியை கழற்றினார்கள், வெறும் குழியிலே போட்டார்கள். கிறிஸ்துவின் வஸ்திரங்களை கழற்றினார்கள். அவர் மரித்த பின்பு வெறும் கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணினார்கள். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் 53ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 52, 53 வசனங்கள். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். வெறுமையான கல்லறைக்குள் கிறிஸ்துவை வைத்தார்கள். இப்ப வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 37, ஆதியாகமம் 37 31ஆம் வசனம் துவக்கி பாருங்க. 37, 31 முதல். யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொன்னார்கள். வாசிங்க. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். யோசேப்பு மரித்ததாகவே யாக்கோபு கருதினார். ஆனா யோசேப்பு எப்படி இருக்கிறாரு? உயிரோடு தான் இருக்கிறாரு. யோசேப்பு மரித்ததாக கருதப்பட்டார், ஆனால் உயிரோடு இருந்தார். இயேசு கிறிஸ்துவை சாகடித்து விட்டோம், கல்லறைக்குள் அடக்கம் பண்ணி விட்டோம் என்று நினைத்தார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலை மறுக்க முடியவே இல்லை. தொடர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. ஆதியா 41, 45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு, சாப்நாத் பன்னையாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? உலக ரட்சகன். சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்புக்கு பார்வோன் கொடுத்த பெயர் சாப்நாத் பன்னேயா, உலக ரட்சகன் என்கிற பெயரை கொடுத்தார். வாசிக்க பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமக்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி. யோசேப்புக்கு சொல்லுகிறார் தூதன், அவருக்கு இயேசு என்று பெயர் வை, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கின்றார். இங்க என்ன வாசிக்கின்றோம்? சாப்நாத் பன்னேயா, உலக ரட்சகன். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். மரித்ததாக கருதப்பட்டார் யோசேப்பு, ஆனால் உயிரோடு இருந்தார். கவனிங்க, கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் ஒளிந்தார் நினைச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாடுகளை உத்தரித்தது நிமித்தம் மகிமை கனத்தை பெற்றார். எப்படி? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு வரலாம். 45:28 வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். குமாரன் உயிரோடு இருக்கிறான். எத்தனை சந்தோஷம்! ஞாபகம் இருக்கிறதா? அவன் மரித்தான் என்று அழுதார் யாக்கோபு. இப்பொழுது உயிரோடு இருப்பதை கேள்விப்பட்டு சந்தோஷப்படுகின்றார். கவனிங்க, உயிரோடு இருக்கிற யோசேப்பு ராஜ பதவிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இயேசுவை குறித்து எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, பாடுகளை உத்தரித்தது நிமித்தம் கிறிஸ்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். ஏன் தெரியுமா? ஆதியா 37ஆம் அதிகாரத்திலே
7ஆம் வசனத்தில் யோசேப்பு சொன்னார், சகோதரரே, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை வணங்கி நின்றது. தகப்பனை பார்த்து சொன்னார், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறதை பார்த்தேன். திரும்ப சொல்லுகின்றேன், அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி, சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். யோசேப்பு வஸ்திரங்கள் கழற்றப்பட்டார், குழியிலே போடப்பட்டார், மரித்ததாய் கருதப்பட்டார், ஆனால் ராஜ பதவியில் காணப்பட்டார். கிறிஸ்து வஸ்திரங்கள் கழற்றப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். உயர்த்த இயேசு இன்றைக்கு மகிமையிலே காணப்படுகின்றார். ஆக யோசேப்பின் வாழ்க்கையை ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கிற காட்சியை பார்க்கின்றோம். இந்த பக்தர்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படிக்கு பாதிக்கப்படுவதை மறுக்கவில்லை, பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு முடிவுக்கு வருவோம். யோபுவுக்கு இருந்தது போல எனக்கு அநேக நெருக்கங்கள் உண்டு ஆண்டவரே. இணைகிற பந்துக்கள் பகைக்கிறார்கள், எல்லாரும் தூரமாய் ஒதுங்கி இருக்கிறார்கள். தாவீதுக்கு இருந்தது போல தகப்பனும் தாயும் கைவிட்டார்கள், சகோதரர் அந்நியராக எண்ணுகிறார்கள், செய்வனை பில்லி சுனிம் என்று ஓடுகிற மனைவியினுடைய கூட்டங்கள் ஒரு பக்கம். இத்தனை மத்தியிலும் அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கையோடு காணப்பட்டார்கள். யோசேப்பு இந்த பாடுகளை கடந்து வந்தவராக இருக்கின்றார். இன்னைக்கு நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எனக்குள் இந்த உயிர்த்தெழு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நீர் அன்றைக்கு உயிர்த்தெழுந்த நிமித்தமாகத்தான் அந்த உயிர்த்தெழுதை விசுவாசிக்கிறேன், என்னையும் பலப்படுத்தும் என்று ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தில் இருக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக பாடுகளை கடந்து வந்தார்கள். யோபு தன் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலின் தரிசனத்தை பெற்றார். ஆண்டவரே, தாவீதும் நம்பினார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பி சொல்லுகிறார், என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் என்று. யோபுவின் வாழ்க்கை நிழலாட்டமாய் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் போராட்டங்களை, வேதனைகளை, பாடுகளை கடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தாரும் அப்பா. மனதுருகும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இவர்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.